காய்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் ட்ராவல் பண்ணுற இடம் ஒரு முக்கியமான இடம். என்னன்னு கொஞ்ச நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த வியூ காமிக்கிறேன். ஓகே, நான் போகிற இடம் வியட்நாம். ஸோ நானும் ஏர்போர்ட்க்கு வந்து சேர்ந்துட்டோன்னே டிரைவர் வந்து ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏற்றிக்கிட்டாங்க. நான் வியட்நாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். அவருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன். அவரும் நிறைய கேள்விக்கிட்டார். அப்புறம் ஹோட்டல் போனோம். ஹோட்டல் போயிட்டோன்னே செம்ம பசிங்க. சாப்பிட்ட பிறகு தான் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் மார்னிங் ஹோட்டல் பூந்தானே இப்படி தான் இருந்துச்சு. ரூம்பு 2 ரூம்பு, ஒரு ரூம்பு. கட்டெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே அந்த கேர்ட்டனை தள்ளி விட்டால் அங்கே ஒரு வியூ காமிக்கும் பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சு அந்த வியூ. அங்கேருந்து இங்கே பார்க்க முடியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே பீச்சும் கிட்ட தான். அது முடிஞ்சோன்னா ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு டே 1 ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து பீச் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது பாருங்களேன். வியூ பண்ணி என்ன அதனால தான். ஓகே, இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா வியட்நாமை சுற்றி காமிக்க போகிறேன். இப்போ தான் நான் ஹோட்டல் விட்டு வெளியே வந்தேன். இப்போ வியட்நாமை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். காடிலாம் பயங்கரமாக போடுறாங்க. பட்டீர் அப்புறம் நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டு அங்கேருந்து மல்லாக்கா படுத்துக்கிட்டு அந்த வியூவை பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக கண் குளிர்ச்சி. நிறைய பேர் கப்புள்ஸாக வந்துருந்தாங்க. நான் மட்டும் தான் ஒண்டி அங்கே போயிருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சோலோவாக ட்ராவல் பண்ணுறது. அப்படியே என்னையும் அப்படியே அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள வியூஸ்லாம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இந்த டே 1 வந்து அவ்வளோ அற்புதமாக போணுச்சு. பீச்சிலே என் டைம் ஓடுனுச்சுங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் ஆகிட்ட பிறகும் எனக்கு அங்கே இருந்து அந்த பீச் விட்டு போக மனசு வரல. ஸோ அங்கே உள்ள பீச்செல்லாம் வியூலாம் ரசிச்சுக்கிட்டு அங்கே உள்ள கடல்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஈவினிங் ஆகிட்டோன்னா அந்த லைட்டெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பில்டிங்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு அப்படியே 3 ஹாய் சொல்லிவிட்டு அந்த பில்டிங் பார்த்திங்களா லைட்லாம் போட்டு நைட்டு ஒரு மாதிரி ஒரு கலக்கலப்பாக இருந்துச்சுங்க அந்த இடமே. அப்புறம் என்னோடய வியூ இதை வந்துட்டு என்னோடய ஷேடோ அங்கே அப்படியே தெரிஞ்சிச்சு. அந்த நைட்டுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே உள்ளவங்கலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு குதூகலமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அங்கே லைஃப்பை. ஸோ நானும் அந்த டே அப்படியே பீச்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனால அப்புறம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அங்கே உள்ள கடல் என்னை விடவே இல்லை. அந்த அலைகளும் சரி, அங்கே உள்ள வியூஸ், அங்கே உள்ள மக்கள்கள் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப பாட்டி பண்ணிக்கிட்டு நல்லா இருந்துச்சு அந்த இடமே. அந்த நிலா அந்த நைட்டுக்கு அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக அற்புதமாக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த கடலை விட்டு போக மனசே வரல. அப்புறம் என்ன அங்கே ஹோட்டலுக்கு போல ரெடி ஆகிட்டு ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே காடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் என்னோடய ஹோட்டல் வந்து பின்னால் இருக்குது, சிசிலியா ஹோட்டல்னு ஒன்று. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அங்கே உள்ள வியூவெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு சரி நானே நடந்து போயிட்டு அங்கே போய் மின்னுக்கு வந்து ரோடு க்ராஸ் பண்ணுவோன்ட்டு வெயிட் பண்ணி மின்னுக்கு போயிட்டு இருந்தேங்க. அப்படியே போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் டின்னருக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு பீச்செல்லாம் சுற்றி பார்த்தனால எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சா. நல்லா கட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள வியூவை ரசிச்சுக்கிட்டு நல்லா என்வாயர்மெண்ட்டை ரசிச்சுக்கிட்டு வயிறு நல்லா சாப்பிட்டு நல்லா அடுத்த வீடியோக்கு நான் ரெடி ஆகணும்ல. அடுத்த டேக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்